இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஒரு கிளாக் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஒரு வால் கிளாக். இந்த வால் கிளாக்கில் ஸோ இங்கே வந்து 12 இருக்குமா, இங்கே வந்து 6, ஸோ இங்கே வந்து 3, இங்கே வந்து 9. இதுக்கு நடுவில் இங்கே 1 இருக்கும், இங்கே வந்து 2 இருக்கும். அகெயின் இங்கே 4 இருக்கும், இங்கே 5 இருக்கும், இங்கே 7, இங்கே 8, அதே மாதிரி இங்கே 10, இங்கே 11 இருக்குமா. இது எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரியும். தெரியலனாலும் தெரிஞ்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு மினிட்ஸ், அதாவது ஒரு ஹவருக்கும் நடுவில் எத்தனை இருக்குன்னா 5 பாயிண்ட்ஸ் 4 பாயிண்ட்ஸ் இருக்கும். பாருங்க 1னா இங்கே வந்து பாருங்க சின்ன சின்னதாக இருக்கும். 2, 3, 4. அகெயின் 5th 1னா இது இருக்கும். அகெயின் 1, 2, 3, 4, சரி 4 வரணும். 1, 2, 3, 4 5th 1னா இருக்கும். அகெயின் 1, 2, 3, 4 5th 1னா இங்கே இருக்கும். அகெயின் 1, 2, 3, 4 5th 1 இங்கே இருக்கும். அகெயின் 1, 2, 3, 4, 1, 2, 3, 4. அகெயின் இங்கே எல்லாத்துலேயும் 4 இருக்கும். ஓகேவா? என்ன சார் இந்த 4 அப்படின்னா சொல்கிறேன், 4 இருக்கும். சொல்கிறேன், அதுக்குள்ளே அவசரப்படக்கூடாது. இப்போ பாருங்க 1, ஓகேவா, இங்கே 4 இருக்கும். ஸ்கேல் நம்ம பார்த்துருப்போம்ல, ஒரு சென்டிமீட்டர் ஸ்கேல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து 0ன்னு இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 ஒரு பெரிய லைன் இருக்கும். அகைன் 1, 2, 3, 4 5th லைன் தான் வந்து நம்ம 1ன்னு சொல்லுவோம். இப்போ டோட்டலாக எண்ணி பார்த்தா 10 லைன்ஸ் இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 10th லைன் தான் 1 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அகெயின் 1, 2, 3, 4 5th ஒன் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அகெயின் 1, 2, 3, 4. இந்த 5th லைன் வந்து 2 சென்டிமீட்டர். இப்படி தானே சொல்லுவோம். ஒரு இதுக்கு நடுவில் ஸ்கேலை வச்சு பார்த்தா இப்படி தானே இருக்கும். அப்போ 1 சென்டிமீட்டர் ஈக்குவல்ஸ் டு 10 மில்லிமீட்டர் அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஒரு 10 கோடு சின்ன கோடு இருக்குல்ல, 10 சின்ன கோடு சின்னதாக தான் 1 சென்டிமீட்டர்னு அர்த்தம். அதே மாதிரி தான் வால் கிளாக்லேயும் இப்போ 1ன்னு இருக்கு. இங்கே பாருங்கள், இது வந்து செகண்ட்ஸில் வரும். இப்போ வந்து இங்கே 10ன்னு வச்சுக்கோங்க. செகண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம இது சொல்லிடுறேன். சின்ன ஹேண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஹேண்டு. ஓகேவா? சின்னதாக இருந்தால் இது பேர் தான் வந்து என்னது, அவர் ஹேண்டு. பெருசாக இருக்குது, ஓகேவா, பெரிய முள்ளா இருக்குது, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மினிட் ஹேண்டு. ஓகேவா? மினிட் ஹேண்டு. இது இல்லாமல் ஒரு ஹேண்டு ஒன்று இருக்கும், சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்படியே செகண்டாக ஒரு செகண்டாக மூவ் பண்ணிகிட்டே வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் ஹேண்டு. அது வந்து செகண்ட்ஸ் ஹேண்டு மூவ்மெண்ட்லேயே இருக்கும். அது கண்டினியூஸாக மூவ்மெண்ட்லேயே இருக்கும். அது என்ன அப்படின்னா, இப்போ நல்லா பாருங்கள். இப்போ என்ன அப்படின்னா மினிட்ஸ் எப்படி சொல்லலாம்னா, இப்போ 12 கிட்ட நேரம் இருந்தால் 00 தான் நம்ம ஆல்வேஸ் எடுத்துக்கணும். ஓகேவா? 12 கிட்ட மினிட் ஹேண்ட் இருந்தால் 00ன்னு எடுத்துக்கணும். ஹவர் ஹேண்ட் இருந்தால் 12 தான் நம்ம எடுத்துப்போம். இதோட டைம் என்ன? இப்போது இதோட டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு 8 o'clock. ஓகேவா? 8 o'clockன்னு இருக்குது. இப்போது 1 கிட்ட வந்துச்சு, இந்த மினிட் ஹேண்ட் வந்து இப்போ மூவ் ஆகி இப்போ 1 கிட்ட வருது அப்படின்னா 8:1ன்னு சொல்லக்கூடாது. அப்போ நம்ம என்ன சொல்லணும், மினிட் ஹேண்ட் எங்கெல்லாம் எந்த இதுகிட்ட நிற்குதோ அதை வந்து நம்ம இதுவாக தான் எடுத்துக்கணும். சப்போஸ் இங்கே 12லேருந்து இங்கே 1 போதா, இங்கே பாருங்கள், இது வந்து 1, 2, 3, 4, இது வந்து 5. இங்கே பாருங்கள் 6, 7, 8, 9. அப்போ இது வந்து என்ன இருக்கும், 2க்கு மேலே 10ஆக இருக்கும். அகெயின் 11, 12, 13, 14. அப்போ இது என்னது 15. அகெயின் 16, 17, 18, 19. இது வந்து என்னது 20ன்னு முடியுது. 21, 22, 23, 24. அது இப்போ என்ன முடியுது 25ன்னு முடியுது. 26, 27, 28, 29. 6 கிட்ட என்ன முடியுது 30ன்னு முடியுது. அகெயின் 31, 32, 33, 34. இங்கே 35ன்னு வருதா, 7 கிட்ட 35ன்னு வருது. 36, 37, 38, 39. இங்கே என்ன வருது 8 கிட்ட 40ன்னு வருது. 41, 42, 43, 44. 9 கிட்ட 45ன்னு வருது. 46, 47, 48, 49. இங்கே என்ன வருது 50ன்னு வருது. 51, 52, 53, 54. இங்கே என்ன வருது 11 கிட்ட 55. 56, 57, 58, 59, 60. 60ன்னு வர இடத்துல மட்டும்தான் நம்ம 00ன்னு போட்டுப்போம். ஓகேவா? இதை நல்லா கவனிச்சிங்கன்னா, நல்லா கவனி. இது எல்லாமே 5 டேபிள்ஸா. 5 1s are 5, 5 2s are 10, 5 3s are 15, 5 4s are 20, 5 5s are 25, 5 6s are 30, 5 7s are 35, 5 8s are 40, 5 9s are 45, 5 10s are 50, 5 11s are 55, 5 12s are, அதுதான் நம்ம 00ன்னு எடுத்துக்கோம். 12 கிட்ட வரும்போது நம்ம 00ன்னு எடுத்துப்போம். ஓகேவா? 5 டேபிள் தானே வருது. அப்போ 1 1 12க்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, 1 2 3 4 5. அப்போ மினிட் ஹேண்ட் வரும்போது 5 தான் கவுண்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இப்போது நான் அதே மாதிரி ஒரு வால் கிளாக் வரைஞ்சிக்கிறேன். கிளாக், வால் கிளாக்ன்றத கிளாக். வால் கிளாக்னா வாலில் மாட்டுறது. நாம் இங்கே வால்லலாம் மாட்டல, கிளாக். ஸோ ஓகே, 1, இங்கே 2, இது வந்து 4, 5, 7, 8, 10, 11. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்மால் ஹேண்டை நான் வந்து
அவர் ஹேண்டை வந்து 3 கிட்ட வைக்கிறேன், அவர் ஹேண்டை 3 கிட்ட வைக்கிறேன். மினிட் ஹேண்டை நான் 11 கிட்ட எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா ஈஸியாக சொல்லிடலாம். அவர் ஹேண்ட் வந்து 3 கிட்ட, எப்பயுமே அவர் ஹேண்ட் எங்கே இருக்கோ அந்த நம்பர் அப்படியே போட்டுக்கோங்க, அதை சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஹேண்ட் இப்போ எங்கே இருக்குது, 3ல இருக்குது, அப்போ 3 அப்படியே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மினிட் ஹேண்ட் எங்கே இருக்குது, 11 கிட்ட இருக்குது. அப்போது நம்ம முன்ன என்னன்னு பார்த்தோம், 11 கிட்ட என்ன நம்பர் இருக்குது, மினிட் ஹேண்டை மட்டும் மேலே இருக்க நம்பர் தான் பார்க்கணும். 11க்கு மேலே என்ன இருக்குது, 55 இருக்குது. அப்போது டைம் வந்து இங்கே என்னது, 3:55. அவர் ஹேண்ட் வந்து 3 கிட்ட இருக்குது, மினிட் ஹேண்ட் வந்து 11 கிட்ட இருக்குது. அப்போது மினிட் ஹேண்ட் எங்கெல்லாம் நிற்குதோ அது கூட ஒரு 5 மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ 11 இருக்குது, இப்போ 11 கூட நான் 5 மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் மல்டிப்ளிகேஷன் தானே. ஸோ 5 1s are 5, அகெயின் 5 1s are 5, 55. அதை தான் நான் இங்கே எடுத்து போட்டிருக்கேன், 3:55 டைமு. ஓகேவா? சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். 3:55 நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். அவர் ஹேண்டு நான் எரேஸ் பண்ணிக்கிறேன், மினிட் ஹேண்டு நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வேறு டைம் பார்ப்போம். இப்போ நம்ம வேறு டைம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் ஹேண்டை வந்து நான் 5 கிட்ட பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். மினிட் ஹேண்டை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1க்கும் 2க்கும் நடுவில் பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிறேன் மினிட் ஹேண்டை. ஓகேவா? இப்போ இது எப்படி சார் பண்ணணும், இது எப்படி சார் பண்ணுறது, ஐயோ இப்படி கொடுத்துட்டாரு சார், இவர் மட்டும் ஈஸியாக போகிறாரு, நம்மளுக்கு கஷ்டமாக தராரு அப்படின்னா உனக்கு நான் ஒன்றும் கேட்கல. இங்கே பாரு, இப்போ 1க்கும் 2க்கும் நடுவில் எத்தனை லைன் இருக்குன்னு சொன்னேன், 4 லைன்ஸ் இருக்குன்னு சொன்னேன்னா இந்த மாதிரி 1 2 3 4. அப்போ இது எத்தனை இருக்குது, இந்த 4th லைன் கிட்ட இருக்குது. அப்போ இங்கே பாருங்கள், 1ன்னு என்ன பண்ணோம், 5யோட மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 1 5 சார் இங்கே 5 இருக்கும். அப்போ இது என்னது, இது 6, இது 7, இது 8, இது 9, இது வந்து 10 இருக்குமா. 1 கிட்ட 5 இருக்கும் மினிட் ஹேண்டில், 2 கிட்ட 10 இருக்கும், 3 கிட்ட 15 இருக்கும், 4 கிட்ட 20 இருக்கும். இதெல்லாம் இப்போ தானே படித்தோம். 5 கிட்ட 25 இருக்கும், 6 கிட்ட 30 இருக்கும். இதெல்லாம் இப்போ தானே படித்தோம். அப்புறம் 35 40 45 50 55, இங்கே வந்து 0 0ன்னு இருக்கும். இப்போ தான் முன்ன படித்தோம். அப்போ இங்கே நல்லா பாருங்கள், 5க்கு அடுத்து பாருங்கள் 6 7 8. அப்போ இங்கே என்ன இருக்குது, இந்த கோடிட்ட நேரம் என்ன இருக்குது, 8 இருக்குது. அவர் ஹேண்ட் இதில் இருக்குது, அவர் ஹேண்டை பார்த்து நம்ம மாட்ட போகிறதில்ல. அவர் ஹேண்டை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம மாற்றவே போகிறதில்ல. அவர் ஹேண்ட் எங்கே இருக்குது, 5 கிட்ட இருக்குது, அந்த 5 எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ மினிட் ஹேண்ட் எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. அதுக்கு மேலே என்ன நம்பர் இருக்குது, 8ன்னு இருக்குது. அப்போது 0 8. அப்போ 5 8 ஆகுது, டைம் வந்து 5 8 ஆகுது. அது ஏஎம்மா பிஎம்மா அதை நம்ம சூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். மேக்ஸிமம் 5 கிட்ட 4 வந்தாலே நம்மளுக்கு வந்து ஏஎம் தான். ஈவினிங்னா பிஎம் சொல்லலாம். இப்போ மார்னிங்னா ஏஎம். மார்னிங் அப்படின்னா ஏஎம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஈவினிங் அப்படின்னா ஈவினிங்லேருந்து போயிடுச்சு அப்படின்னா பிஎம், அதாவது நூன் வந்துட்டாலே பிஎம் முதல்ல. ஓகேவா? மார்னிங் நீ காலைல எத்தனை மணிக்கு தூங்கி எழுந்திக்கிற, ஒரு 7 o'clock தூங்கி எழுந்திக்கிற, இல்லை 6 o'clock எழுந்துக்கிற அப்படின்னா அதாவது நைட்டு தூங்கி காலைல எழுந்து போல, அதுதான் ஏஎம். அது இந்த இடத்துல இருந்து இப்போ நீ 7 o'clock எழுந்துக்கிற அப்படியே மூவ் ஆகி 12 கிட்ட வந்தால் 12 நூனுன்னு சொல்லுவோம். 12 கிட்ட வந்தாலே அது பிஎம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிப்போம். 12 இருந்து அகைன் 1 2 3 4 5 6 வரைக்குமே பிஎம் தான். 6க்கு அப்புறம் போனால் தான் நைட்டு சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கு நைட் ஒரு டீச்சர் கிட்ட பேசும்போதோ இல்லை சார் கிட்ட பேசும்போதோ சார் குட் நைட் சார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேச்சு ஆரம்பிக்கக்கூடாது. குட் நைட்னா அவ்வளோதான், நான் தூங்க போகிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ நீ அங்கே ஈவினிங் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? சரி, இப்போ 12 PM 12 கரெக்டாக ஸ்டார்ட் ஆகுது, அதுலேருந்து 12 PM ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் நைட்டு தூங்குற வரைக்குமே பிஎம் தான். அகெயின் மறுபடியும் இந்த 12 முடிஞ்சு மதியம் லஞ்ச் பிரேக் சாப்பிடுவோம்ல, அந்த 12 அது முடிஞ்சு நைட்டு வந்து நீ தூங்கி அகெயின் நைட்டு தூங்கும் போது ஒரு 12 o'clock வைக்கலாம். மிட் நைட் அது நடுராத்திரி 12 மணி மிட் நைட் 12 o'clockனு வரும்போது அகெயின் வந்து என்ன ஆகும், ஏஎம்க்கு ஸ்டார்ட் ஆயிரும். அதனால தான் மார்னிங் ஏர்லி மார்னிங் அப்படின்றாங்களா, அது வந்து ஏஎம்க்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேவா? சரி, இது போட்டோமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மறுபடியும் இதை நம்ம இதை எரேஸ் பண்ணிட்டு வேற ஒரு டைம் பார்ப்போம். சரி சார், இப்போ வந்து என்ன சொன்னீங்க, அவர் ஹேண்ட் வந்து இங்கே இருக்கும். சப்போஸ் நான் அவர் ஹேண்டை வந்து நான் 8க்கும் 7க்கும் நடுவில் பிளேஸ் பண்ணிக்கிறேன். அவர் ஹேண்டை வந்து 8க்கும் நடுவும் 7ல் கொடுத்துக்கிறேன். மினிட் ஹேண்டை வந்து என்ன பண்ணலாம், ஒரு 11க்கும் 12க்கும் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிப்போம். ஓகேவா? மினிட் ஹேண்ட் இங்கே இருக்குது, அவர் ஹேண்ட் இங்கே இருக்குது. இப்போ நான் அவர் ஹேண்ட் இங்கே 7க்கும் 8க்கும் மிடில் வச்சேன் அப்படின்னா நான் எது சார் எடுக்கிறது, 7 எடுக்கிறதா 8 எடுக்கிறதா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ இங்கே ஒரு விஷயத்துக்கு வரேன். கிளாக் வைஸ் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். கிளாக் வைஸ் அப்படின்னா இந்த டைரக்ஷனில் சுற்றி வருது. கிளாக் வைஸ்னால் இந்த டைரக்ஷனில் சுற்றி, அதாவது இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும், அப்படியே இந்த மாதிரி கிளாக் மூவ் ஆகும். ஓகேவா? கிளாக் வந்து இப்படி மூவ் ஆகும், இப்படியே ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதாவது இப்படி ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும், இந்த டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இது வந்து கிளாக் வைஸ்னால் இந்த டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இதுவே ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு இருக்கும், இங்கே ஸ்டார்ட் ஆகி ரிவர்ஸில் சுற்றும்.
ஓகேவா. ரிவர்ஸில் போகும். ரிவர்ஸில் போச்சு அப்படின்னா அது வந்து ஆன்டி கிளாக் வைஸ், அதாவது இங்கே ஸ்டார்ட் ஆகி இப்படி இப்படி போய்கிட்டு இப்படி இந்த ரிவர்ஸ் ஆர்டரில் சுற்றிக்கிட்டு இருக்கும். அது வந்து ஆன்டி கிளாக் வைஸ். ஓகேவா. எப்பயுமே ஒரு கிளாக்கை பொறுத்த வரைக்கும் அதனால தான் அந்த கிளாக் வைஸ்ன்றாங்க. கிளாக் வைஸ்னா லெஃப்ட் டு ரைட்டு சுற்றும். ஓகேவா. லெஃப்ட்டில் இருந்து ரைட்டு சுற்றிக்கிட்டு இருக்கும். ஓகேவா. லெஃப்ட்டில் இருந்து ரைட்டு சுற்றிக்கிட்டே இப்படி இருக்கும். நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் தான் சூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா. இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் படி பாருங்க. இந்த அவர் ஹேண்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ்னா இப்போ இந்த இடத்துல இருக்குன்னா மூவ் ஆகும்போது இப்படி தானே மூவ் ஆகிக்கிட்டு இருக்கும். அவர் ஹேண்ட் வந்து இந்த சைடு தானே இப்படி மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த சைடு தான் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ இங்கே பாருங்க 7ல இருந்து தான் 8க்கு போக பார்க்குது. 7ல இருந்து 8க்கு போக பார்க்குது. இங்கேருந்து இப்படி மூவ் ஆகுது. அப்போது 7ல இருந்து 8க்கு மூவ் ஆகுது. 7ல இருந்திருக்கும். 7ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிருக்கும் 8க்கு மூவ் ஆகி வந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா. இதுதான் அவர் கிளாக் வைஸ். டைம் வந்து என்ன இருக்கும் இப்போ இங்கேருந்து இது இப்படி தானே போய்கிட்டு இருக்கோம். டைம் வந்து இப்படியே ரொட்டேட் ஆகிக்கிட்டு இருக்கும். இது வந்து கிளாக் வைஸ். ஓகேவா. இதுதான் கிளாக் வைஸ். அப்போ 7ல இருந்து 8க்கு மூவ் ஆகுது. அப்போ ஒன்று 8ஐ டச் பண்ணாதான் 8 o'clockன்னு அர்த்தம். இங்கே 7 கிட்ட தானே இருக்குது. 7ஐ தாண்டி நடுவில் இருக்குது. அப்போ ஒன்றும் 8ஐ டச் பண்ணல. 8ஐ டச் பண்ணல அப்படின்னாலே 7 o'clock தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா. சப்போஸ் 8ஐ டச் ஆகிடுச்சு அப்படின்னா தான் 8 o'clockன்னு எடுத்துக்கணும். இப்போ இங்கே பாருங்கள் 8ஐ ஒன்றும் டேரெக்டாக டச் ஆகலை. இங்கே நம்ம ஒரு லைன் வரைஞ்சோம் அப்படின்னா இங்கே தான் அந்த லைன் முடியுது. அப்போ 8ஐ ஒன்றும் டச் ஆகலை. அப்போ அது 7 o'clockன்னு தான் அர்த்தம். ஓகேவா. அப்போ 7 செகண்ட்ஸ் எதில் இருக்குது 11க்கு பக்கத்தில் இருக்கா. 4 கூட வரீங்க 1 2 3 4. அப்போ பாருங்கள் 11 என்ன சொல்லியிருக்கோம் 11 மல்டிப்ளை பை 5 55. அப்போ இது 56, இது 57, இது 58, இது 59. அப்போ இங்கே பாருங்கள் 57ல் இருக்கா 57 இருக்குது. அப்போ 7 57. ஓகேவா. இதே தான் எல்லாத்துக்கும். ஓகேவா. நிறைய பேருக்கு இப்படி ஒரு டவுட் ஆகும். அந்த ஒரு டவுட்டை இப்போ கிளியர் பண்ணிடலாம். இதை எரேஸ் பண்ணிக்கிறேன். ஏதாச்சும் புரியல தெரியல அப்படின்னா கம்முன்னு உட்காராம கமெண்ட் செக்ஷனில் ஒன்று நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் ஆச்சும் கூப்பிட்டு எனக்கு இது புரியலமா, எனக்கு இது புரியலப்பா, இதை கொஞ்சம் கமெண்ட்டாக போட்டு விடுங்க, சார் சொல்லுவார் அப்படின்றதும் பேரண்ட்ஸை சொல்லி போட்டு விடுங்க. ஓகேவா. பாருங்க அதே மாதிரி இப்போ சேமாக இருக்குது சார் அப்படின்னா அவர் ஹேண்டும் 12 கிட்ட தான் இருக்குது. மினிட் ஹேண்டும் 12 கிட்ட தான் இருக்குன்னா இன்னும் ரொம்ப சிம்பிள். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். அவர் ஹேண்ட் என்ன 12, மினிட் ஹேண்ட் என்ன. நிறைய பேர் என்ன பண்ணுவோம் 12 தானே அப்படியே 12ன்னு போட்டுருவீங்க. அது தப்பு. ஸ்டார்டிங்லேருந்து என்ன சொல்கிறோம் மினிட் ஹேண்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம் 5ஆல் மல்டிப்ளை பண்ணி என்ன வருதோ அதான் போடுவோம். 12 மல்டிப்ளை 5 வந்து என்ன வரும் 50, 5 2 10 16 வரும். 60க்கு பதிலாக தான் 00ன்னு போடுறோம். இந்த 00 அப்படியே போட்டுக்கோங்க. அப்போ 12 PM 12 AM 12 PM ஏதோ ஒன்று நம்ம அப்போ என்ன டைமோ அதை போட்டுக்கிறோம். ஓகேவா. அப்போது 12 o'clock முடிஞ்சா. சரி. இப்போது இன்னொரு விஷயம் என்ன, இன்னொரு டைம் என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள் அதே தான் 12 சேம் 12. ஓகேவா. சேம் 12. அகைன் இந்த டைம் என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் ஸ்லைட்டாக மினிட் ஹேண்ட் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஹவர் ஹேண்டு 12 தான் இருக்குது. அப்போ 12 நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஹவர் ஹேண்ட் என்னெல்லாம் இருக்கோ அந்த டைம் அப்படியே எழுதிக்கோங்க. மினிட் ஹேண்டை பொறுத்த வரைக்கும் தான் அதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணி அந்த டைமிங் எழுதி போயிடுவேன். இப்போ இங்கே பாருங்கள் 1 2 3 4. இப்போ 12ன்னு வருதா இங்கே ஃப்ரெஷ்ஷாக 1 2 3 4ன்னு ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் தானே 5 வருது. அப்போ எங்கே இருக்குது 2 கிட்ட இருக்குது. அப்போ 12 02 எதுவுமே இல்லை 02 தான். 2 மட்டும் இருந்துச்சுன்னா 02 இந்த மாதிரி தான் போடணும். அப்போ 12 2 இதுதான் உங்களுடைய டைம். ஓகேவா. டைம் பார்க்குறது இப்போ ரொம்ப ஈஸியாக செகண்ட் ஸ்டாண்டு சுற்றிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பாருங்கள் இது நல்லா கவனிச்சுக்கோங்க. 1 hour ஈக்குவல்ஸ் டு எத்தனை மினிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 minutes. 1 hour ஈக்குவல் டு 60 minutes. ஏன் அப்படின்னா இப்போ இங்கே ஹவர் ஹேண்டு வந்து 1 கிட்ட இருக்குது. இப்போ மினிட் ஹேண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றிக்கிட்டு இருக்கும். அதுக்கு முன்னாடி செகண்ட் ஹேண்டு ஃபாஸ்ட்டாக சுற்றிக்கிட்டு இருக்கும். இப்போ மினிட்ஸ் ஹேண்ட்னா இந்த பெருசாக இருக்கல மினிட்ஸ் ஹேண்ட் இது கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு போக அகைன் என்ன வரும் இந்த ஹவர் ஹேண்டும் மூவ் ஆகிட்டே வரும். செகண்ட் ஹேண்டு மினிட் ஹேண்டு மூவ் ஆக ஹவர் ஹேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டே வரும். அதே மாதிரி 1லேருந்து 2 o'clock ஆகுது அப்படின்னா 1 o'clockலேருந்து 2 o'clock ஆகுதுன்னா 1 hour கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த 1 hour கம்ப்ளீட் ஆகும்போது அந்த மினிட் ஹேண்ட் எத்தனை டைம் சுற்றி இருக்கும் அப்படின்னா 60 minutes. அந்த 60 minutes சுற்றினா தான் 1 hour ஆகும், எக்ஸ்ட்ரா ஆகும், அடுத்த ஹவர் ஆட் ஆகும் அப்படின்றாங்க. 1 hour ஈக்குவல் டு 60 minutes. அதே மாதிரி 1 minutes அப்படின்னா இங்கே பாருங்கள் மினிட்ஸ்னால் இதுதான் சின்னதாக இருக்குல்ல இது எல்லாமே மினிட்ஸ். இங்கே பாருங்கள் 1 2 3 4 இது 1 minute 2 minute 3 minute 4 minute 5 minute 6 minute இதுதான் மினிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 1 hour 60 minutes. அதாவது இந்த 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி அது அப்படியே இப்படி வந்து
இந்த 60 கிட்ட வந்து நிற்கும் அந்த செகண்ட் ஹேண்டு. அப்போ தான் அது வந்து 60 மினிட்ஸ் 1 ஹவர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். 1 மினிட்னா இதனை மினிட்டு, இந்த 1 மினிட்லேருந்து இந்த 2 இதுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட் மூவ் ஆயிடுச்சு. 1 மினிட் இஸ் ஈக்குவல் டு அதே தான் 60 செகண்ட். இப்போ செகண்ட் ஹேண்ட் இருக்குல்ல, ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகல ஒரு ஹேண்டு, டக்குன்னு மூவ் ஆகிட்டே இருக்குல்ல, அதுதான் செகண்ட் ஹேண்டு. அந்த செகண்ட் ஹேண்டு 60 டைம்ஸ் இப்படி போயிட்டு வந்தால் தான் 1 மினிட் ஆகும். அதாவது 60 செகண்ட்ஸ் இப்படி போயிட்டு வந்தால் தான், ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் வந்தால் தான் 1 மினிட் ஆகும். மினிட் ஹேண்டு ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் வந்தால் தான் 1 ஹவர் ஆகும். இதுதான் கான்செப்ட். ஓகேவா?